வணக்கம். சென்னை கோயம்பேடு முதல் ஆவடி மெட்ரோ ரயில் திட்டத்தை பட்டாபிராம் வரை நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயாரிக்க மெட்ரோ நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த மெட்ரோ திட்டம் எந்த வழித்தடத்தில் வருது, என்னென்ன மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைய இருக்கு, எவ்வளவு செலவாகும், இதையெல்லாம் பத்தின முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் முதல் கட்டமாக 54 கிலோமீட்டர் தொலைவிற்கு விமான நிலையம் முதல் விம்கோ நகர் மற்றும் பரங்கிமலை முதல் சென்ட்ரல் என இரு வழித்தடங்களில் தற்போது மெட்ரோ ரயில் நிலையம் இயங்குகிறது. இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 3 வழித்தடங்களில் தற்போது செயல்பட்டு வருகிறது. மூன்றாவது வழித்தடம் 45.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாதவரம் பால்பண்ணை முதல் சிப்காட் வரையிலும், நான்காவது வழித்தடம் 26.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கலங்கரை விளக்கு முதல் புந்தமல்லி வரையிலும், ஐந்தாவது வழித்தடம் 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் ரூபாய் 63,246 கோடி மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதில் மொத்தம் 119 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைகிறது. இந்த பணிகள் 2028 ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இதில் கடந்த ஆண்டு கோயம்பேட்டிலிருந்து பாடி